வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பாலக்கீரை எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. இங்கே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பொடியை அரைஞ்சிக்கணும். பூண்டு, தக்காளி ஒரு பழம், அப்படி காட்டக்கூடாது. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள், ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே பேஸ்ட் மாரி அரைக்கணும். இதை அரைச்ச பிறகு நான் எப்படி பண்ணுன்னு காட்டுறேன். நான் கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், பருப்பு கொஞ்சம், பருப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக நான் காய்ச்ச பொருள் அரைச்சிங்க. இதில் வந்து மசாலாவை பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சுருக்கேன். போட்டு தண்ணி விட்டு கழுவி தேவையான உப்பு, சால்ட் உப்பு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா சுண்டணும். இது அதுக்கப்புறமா பாலக்கீரை போடணும். பாலக்கீரை இந்தமாரி பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கணும். பாலக்கீரையில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே தான் அந்த பாலக்கீரை சுண்டணும். பாருங்க, இந்தமாரி தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் சாதம் போட்டு கலரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சாதம், சூடான சாதம்.